வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். நான் அவர்களுக்கு செய்யும் அந்த நான் என்று எழுதியிருக்கிற இடத்துல எல் எலியோன் சொல்லுங்க. எல் எலியோன் யெகோவா தேவன் இல்லையா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு, யாருக்கு? நமக்கு, நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு கீர்த்தியும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாய் இருக்குமா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். என் தேவன் இந்த ஆண்டில எனக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளும் கேட்க போற ஜாதிகளுக்கு முன்பாக அது யாருக்கு கீர்த்தி புகழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்க போதான்? எல் எலியோன் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு தான் அது மகிமை உண்டா போகுது. அவருக்கு மகிமை உண்டாகிற காரியத்தை அவர் தடை செய்வாரா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அவருக்கு மகிமைன்னு சொல்லியிருக்கிறாருன்னா இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் பயங்கரமான அதிசயங்களை இங்க காண போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு மகிமைன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஷீலாவுக்கும் பிரிசில்டாமாவுக்கும் ராஜுவுக்கும் சொல்லல, அது தேவனுக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்டீங்கன்னா நிச்சயமா 7 ஆண்டு காலம் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகளாக என்னோடு கூட இருந்து என்னை நடத்திட்டு வந்தது போல நீங்க அடுத்த ஆண்டு இந்த இடத்துல வந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோட இதெல்லாம் எப்படி நடந்துச்சு சிஸ்டர்? எங்களால இதுமே எதுவுமே ஆகல, நாங்க சும்மா தான் இருந்தோம். என்ன சொல்றது? யாத்திரை 14 நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ போகிற இடத்துல உன்னோட வழக்காடுகிறவர்கள் நான் என்ன செய்வேன்? வழக்காடுவேன். உன்னோட போராடுகள் என்ன செய்ய மாட்டேன்? தேடினாலும் என்ன செய்ய மாட்டேன்? காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு என்ன ஆண்டு? வாயை திறந்து சொல்லு, மகிமையின் ஆண்டு. எல்லாரும் வாயை திறந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் மகிமைன்னு அவர் எழுதியிருக்கிறார். நான் வேதத்துல அந்த மகிமைக்குரிய வல்லமை, அந்த மகிமையில் இருக்கிற ஆசீர்வாதம், அந்த மகிமைங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற மகிமையானவர், அந்த மகிமையின் மேகம் அவர் என்ன செய்வாரு? பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருந்து நம்மளை என்ன செய்வாரு? அவர் பாதுகாத்துக் கொள்ள போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான சாங் இருக்கு இல்லையா?